இந்த பாட்டில் நம்ம முதல் பால் முளைச்சதுலேருந்து 3 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கான ஓரல் கேர் எப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போலேருந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு முதலாக எப்போ பால் முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து நம்ம ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த மாதிரியான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணும்? குழந்தைங்களோட ஈறுகள் ரொம்ப மென்மையாக இருக்குங்கிறதுனால பல் முளைச்சதுலேருந்து 1 வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்லிக்கோன் ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1 வயசுக்கு மேலே 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிஸ்டில்ஸோட அப்புறம் ஈஸியாக குழந்தைங்களோட வாயில் ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்மால் ஹெட்டோடு உள்ளதா, அப்புறம் பிடிக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்க மாதிரி கொஞ்சம் தடிமனான ஹேண்டிலோடு இருக்க ப்ரஷ்ஷாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பல் முளைச்சதுக்கு அப்புறம் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது? ஃப்ளூரைடு உள்ளதா, ஃப்ளூரைடு இல்லாததா, இல்லை ஃப்ளூரைடு கம்மியாக உள்ளதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். டூத் பேஸ்ட்டில் இருக்க இந்த ஃப்ளூரைடு தான் பல் சொத்தையிலேருந்து பாதுகாப்பு தருது. இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய குழந்தை பல் நிபுணர்கள் சேர்ந்த குழு அவங்களுடைய சமீபத்திய தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல் முளைச்ச எல்லா குழந்தைங்களுக்கும் 1000 parts per million ஃப்ளூரைடு உள்ள ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட்டே யூஸ் பண்ணலாம். பட் அளவு மட்டும் வயசுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தோன்னா பல் முளைச்சதுலேருந்து 3 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு ரைஸ் கிரெயின், அதாவது ஒரு அரிசி பருக்க அளவு உள்ள 1000 parts per million ஃப்ளூரைடு உள்ள ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வாய் கழுவணும்? 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சரியாக துப்ப தெரிகிற வர நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சி இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சுற்றி வாய்க்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. குழந்தை தெரியாமல் டூத் பேஸ்ட்டை முழுங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைஸ் கிரெயின் அளவு கம்மியாக உள்ள டூத் பேஸ்ட்டை முழுங்கிறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. எப்படி ப்ரஷ் பண்ணணும்? முன்பற்களை மேலேயும் கீழேயும் அப்புறம் சர்க்குலர் மோஷனில் ப்ரஷ் பண்ணணும். பேக் சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு பின்பற்கள்லாம் முளைச்சிருக்குன்னா 2 and fro மோஷனில் இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நாக்கை இப்படி சுத்தம் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது குழந்தைங்களோட நாக்கை சுத்தம் பண்ணுறதும் அவசியம். ஸ்லிக்கோன் டங் ப்ரஷ்னு தனியாக கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸில் நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் ஜென்டலாக க்ளீன் பண்ணி விடலாம். எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும்? ஒரு நாளைக்கு காலை இரவுன்னு 2 நேரமும் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி 1 to 2 நிமிஷம் வரை ப்ரஷ் பண்ணணும்.